சூப்பர்மேனாலே ஸ்ட்ராங்காக ஹேண்ட்ஸமாக ரெட் அண்ட் ப்ளூவில் சுருட்ட முடி வச்சுக்கின்னு பறந்து வர ஒரு கெத்தான கேரக்டர் தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் ஒரிஜினலாக சூப்பர்மேன் மொட்டை அடிச்சிருந்தான்னு சொன்னவங்களாம் நம்ப முடியுதா? 1930s ஜெரி அண்ட் ஜோ ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர்மேனை உருவாக்குறாங்க. த ரெயின் ஆஃப் சூப்பர்மேன் சொல்லி ஒரு குறுங்கதையாக தான் சூப்பர்மேனை கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் டன்னுங்கிற ஒருத்தன் ஃபியூச்சர் சிட்டியில் கவர்மெண்ட்டோட அந்த சில டெஸ்டிங்கில் மாட்டி டெலிபத்திக்கல் பவரோட தன்னுடைய முடி எல்லாத்தையுமே இழந்து ஏமாற்றப்பட்டான். இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாத டன் தன்னுடைய டெலிபத்திக்கல் பவரை யூஸ் பண்ணி கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணான். இப்படி ஒரு வில்லன் கதையை தான் சூப்பர்மேனை இறக்கியிருப்பாங்க. பட் அந்த சமயத்தில் இந்த பெரிய டிப்ரெஷன் பரவி இருக்கிற காரணத்தினால மக்கள் பெருசாக அந்த கதையை அக்செப்டே பண்ணல. தங்களுக்குள்ள ஒரு வில்லன் சுற்றிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி இதை ஒதுக்கி தர ஆரம்பிச்சாங்க. இது செட் ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ரைட்டர்ஸ் சூப்பர்மேனுங்கிற அந்த பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக அவருடைய ஆரிஜின் ஐடென்டிட்டின்னு சொல்லி எல்லாத்தையுமே மாற்றி ஆக்ஷன் காமிக்ஸில் மக்களை காப்பாற்றுற நம்பிக்கை நாயகனாக இருக்கக்கூடிய ஒரு காப்பாளனா சூப்பர்மேனை இறக்கி விட மக்கள் அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. தங்களை காப்பாற்ற ஒருத்தன் வருவான்னு சொல்லி. அப்புறம் என்னங்க, ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கேரக்டராக சூப்பர்மேன் மாறி இருக்காரு. பட் ஒரிஜினலாக மொட்டை அடிச்ச வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே, அந்த கான்செப்டை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தான் சூப்பர்மேனோட மெயின் வில்லன் லெக்ஸ் லூத்தருக்கு அந்த ஐடென்டிட்டி கொடுத்தாங்க. டெலிபத்திக்கல் எபிலிட்டி மட்டும் தான் இருக்காது, மற்றபடி அந்த மொட்டை அடிச்ச லுக்குங்கிறது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். நல்ல வேலை அந்த மொட்டை அடிச்ச லுக்குங்கிறது ரீச் ஆகல. சூப்பர்மேனாலே கேர்லிங் ஹேர் தானப்பா.